கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் என்னை ஒரு சாட்சியாய் நடத்தின தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்க கேட்டதான வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து தியானிப்போம். ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். தேவன் நமக்கு பதில் தருகிறவர். நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் உதவி செய்கிற தெய்வமாக இருக்கிறார். நாம் வாசிக்க கேட்டதான எபிரேயர்கள் தினம் விசேஷம் 3வது அதிகாரத்திலே கடைசி 17-18 வசனங்களை ஒரு வாசியுங்கள். பதினேழு 18-19. பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவிசுவாசத்தினாலே அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை மகா உபத்திரவத்தின் மத்தியிலிருந்து தேவன் தெரிந்து கொண்டார். அவருடைய கூக்குரலை கேட்டார், அவருடைய ஜெபத்தை கேட்டார். தேவன் அவர்களை விடுவிக்கும்படியாக ஒரு மோசேயை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவர் மூலமாக அநேக அதிசயங்களை, அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையிலே செய்து தேவன் அந்த ஜனங்களை வழிநடத்தி வருகிற வேளையிலே அவர்களுக்கு எதிராக அநேக நேரங்கள் நெருக்கப்படுகிற அனுபவங்கள், தண்ணீர் இல்லாதபடி பலவிதமான பிரச்சனைகள்னாலே, எரிகோ மதில், இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் தேவன் கொடுத்த வெற்றி அவர்கள் சில நாட்களுக்குள்ளாகவே மறந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். 40 வருஷம் தேவன் அந்த ஜனங்களை வழி நடத்தினார். ஆனால் ஜனங்கள் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் அவள் மறந்து விடுகிறார்கள். தேவன் எவ்வளவோ நம்மை கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து, எவ்வளவோ வியாதிகளிருந்து, எவ்வளவோ பலவீனங்கள்ந்து, எவ்வளவோ நெருக்கங்கள்ந்து நம்மை தேவன் தூக்கி எடுத்து சமாதானத்தின் பாதையிலே அவரோடு கூட வாழும்படியாக நம்மை கொண்டு வந்தார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன வியாதிகள் வருகிற வேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்தை மறந்து விடுகிறோம். அவருடைய சமூகத்திலே முறுமுறுக்கிறோம். வேண்டாத காரியங்களை நாம் பேசுகிறோம். அப்படித்தான் அவர்கள் அவிசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், தேவனிடத்திலே நம்பிக்கை இல்லாதவர்களாய் போகிறதை பார்க்கிறோம். தேவன் சொன்னார், கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லி தேவன் சொன்னார். அதுபோல தான் கடைசி நாட்களில் வரும்போது ஆராதனை என்றால் யாருக்கும் ஒரு உற்சாகம் இல்லாதபடி, ஏதோ கடந்து போக வேண்டும், வர வேண்டும் என்று ஒரு உற்சாகம் இல்லாதபடி, ஆவியில் அனல் இல்லாதபடி கடந்து வருகிற அநேகர் கடந்து வருகிறார்கள், அநேகர் வராமலும் இருக்கிறார்கள். ஆனால் தேவ சமூகத்தில் கடந்து வரும்போது தேவன் பல நன்மைகளை, பல ஆசீர்வாதங்களை நமக்கு தர வேண்டும் என்று உற்சாகத்தோடு தான் அவர் இருக்கிறார். அவருடைய நாமத்தினால் 2 பேர் ஒருமனப்பட்டு கூடினால் அந்த இடத்துல அவர் வருகிற தேவன். நாம் இவ்வளவு பேர் இருக்கிற இடத்திலே தேவன் அசைவாடுகிற தெய்வம், நம்முடைய உள்ளத்தின் யோசனைகளை அறிகிற தேவன், எல்லா காரியங்களிலும் நமக்கு மறு உத்தரவு தருகிற தெய்வம். ஆனால் நாமோ சில நெருக்கங்கள் வருகிற வேளையிலே, நாம் இப்பொழுது பாருங்கள், படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற சமயத்தில் எந்த நெருக்கமும் இல்லை. ஆனால் டெஸ்ட் எழுதி அதிலே மதிப்பெண்கள் வருகிற வேளையில் ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள் வருகிறது. அப்பொழுதுதான் அதன் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி படித்திருக்கிறார்கள் என்பதை அதிலே நாம் அறிய முடியும். அந்த டெஸ்ட் இல்லை என்றால் அதிலே எப்படி இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அதுபோல தான் நம்முடைய காரியங்களிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில நோய்கள் நம்மை சோதிக்கும்படியாக, எல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி ஒன்று விசுவாச வாழ்க்கை என்பதை பார்க்கும்படியாக தேவன் சில காரியங்களை கொண்டு வரலாம். ஆனால் அதிலே அநேகர் நாம் சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் நாம் செபிக்கிற செபம் வீடுகளிலே போய் செபிக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்டது. பாருங்கள், அநேகருடைய குடும்பங்களே நான் செவ்வாய்க்கிழமை தோறும் போய் செபித்தோம். ஆனால் செபித்த குடும்பங்களிலே அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த செபத்தை ஏன் அப்படி தள்ளுகிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், வேதத்திலே கொர்நேலியை பார்க்கும்போது அவனுடைய உற்றார் சுற்றத்தார் எல்லாரையும் அழைத்து அவனுடைய வீட்டிலே கூடி வரச் செய்து அங்கே நற்செய்தி அவளுக்கு அறிவிக்கிறதை பார்க்கிறோம். அதுபோல என்னுடைய வீட்டிலே ஒரு ஜெபம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே நான் வாஞ்சியோடு கூட மற்றவர்களை அழைத்து, சகோதரங்களை அழைத்து ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு வாஞ்சை இருக்குமானால்
அந்த ஆராதனை, அந்த ஜெபமானது தொடர்ந்து நடைபெறும் பாருங்கள். அதனால யாருக்கும் எந்த நெருக்கமோ கஷ்டமோ காப்பியோ எந்த காரியங்களும் நாங்கள் கேட்கறதில்லை. அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எங்களுடைய ஜெபம் நாங்கள் முழு பொறுப்போடு நடத்துகிறது என்னவென்று சொன்னால், அந்த வீட்டுக்கு அந்த ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டும், வியாதிகள் மாற வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவள் வளர வேண்டும் என்று அந்த ஒரு நோக்கத்தோடு மாத்திரம்தான். அல்லாவிட்டால் அவளை கஷ்டப்படுத்த வேண்டும், அவளுக்கு பண தொந்தரவு, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. நீங்கள் அதை ஒன்றும் மனதில் வைக்காதபடி வரும் நாட்களில் இந்த ஊழியம் மிகவும் உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், எல்லோருடைய வாழ்க்கையிலும் அது நன்மையாய் முடியும். அதற்காக இந்த ஆராதனைகளில் நீங்கள் உற்சாகம் கொள்ளும்படி நான் ஒரு விஷயம் கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சபையிலே இருந்து செபிக்கிறது மற்ற மாதிரி நாங்கள் செபிக்கிறோம், யாரும் சொல்லாவிட்டால் சபையிலே கடந்து வந்து செபிக்கிறோம். அப்படி அல்ல. தேவனுடைய நோக்கம், தேவன் அதை எதற்காக ஆயத்தப்படுத்தினார், அது எவ்வளவு நாட்கள் நடந்தது என்பது நமக்கு தெரியும். அது அநேகருடைய குடும்பங்களை ஆசீர்வாதமாய் அமையும். அதற்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ சமூகத்தில் கடந்து வரும்போது தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்காகத்தான் கடந்து வருகிறோம். அவர் சில வசனங்களை நமக்கு போதிக்கிற வேளையிலே நாம் அதிலிருந்து ஒரு மன தெளிவை பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய கலக்கங்கள் மாறும் அவருடைய வார்த்தையினாலே. அது வேதம் சொல்லுகிறது 3வது அதிகாரத்திலே, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆகிய சகோதரரே, பரிசுத்த சகோதரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதானமான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆராதனைக்கு வருகிறது, நாம் அறிக்கை பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைகள், பலவீனங்கள், நமக்கு என்ன தேவை என்பதை நாம் முதலாவது தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ண வேண்டும். அப்படி அறிக்கை பண்ணும்போது தான் தேவனை நாம் கவனித்து பார்க்க முடியும். தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் நினைவு கூர்ந்து செபிக்கிறோம். அநேக நாட்களில் நாம் செபிக்கிறோம், ஜெபங்களில் செபிக்கிறோம். ஆனால் நாம் அறிக்கை பண்ணி தேவ சமூகத்தில் அவரை கவனித்து பார்க்காதபடி நாம் மனசு போல ஏதோ செபித்து விட்டோம் என்று சொல்லி கடந்து போனால் அதில் பிரயோஜனம் இல்லை. தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் நன்மை செய்கிறவர். அவர் சொன்னார், நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாகுவாய். அவருடைய வசனம் உண்மையாகவே இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் அவருடைய சித்தப்படி நாம் செய்ய வேண்டும். அவருடைய சித்தப்படி செய்ய வேண்டுமானால் அவருடைய சமூகத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். அதாவது 2வது அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். எபிரேயர் 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆமென். பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று. நாம் கடந்து வந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேத வசனங்கள் இங்கே போதிக்கப்படுகிறது. அந்த ஒவ்வொரு வசனத்தின்படி வசனம் சொல்லுகிறது, அறிந்தும் அதன்படி செய்யாதவன் அநேக அடிகளுக்கு பாத்திரவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அறிந்தும், நம் எல்லாம் அறிந்திருந்தும் அதன்படி செய்யாதபடி அவருடைய ஆராதனை அலட்சியம் பண்ணுவோமானால் அவர் கட்டாயமாகவே, நிச்சயமாகவே அவர் இவ்வளவாய் நம்மை நேசித்து, நம்முடைய பிள்ளையை நாம் நேசிக்கிறது போல நேசித்து அரவணைத்து வரவேண்டிய ஆபத்துகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், எல்லா விதமான ஆபத்திலிருந்து நம்மை கடந்து வர செய்து தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றி சமாதானத்தோடு நடத்தி கொண்டிருக்கிற வேளையிலே நாம் அவருடைய ஆராதனை விட்டு, அவருடைய வார்த்தைகளை விட்டு நாம் வீணாக அது வேண்டாத காரியம் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வசனத்தை விட்டு விலகுகிறவர்களாய் அநேக காரியங்களை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அதுதான் சொல்லப்படுகிறது, அவன் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய வசனம் மிகவும் உறுதியாக இருக்கிறது. தேவன் சொன்னார், நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பது அவருடைய வாக்கு தத்தம். ஆனால் நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன் அந்த கடைசி முடிவு வரையும் நம்மை நடத்த போதுமானவர் என்பதை நாம் உணர வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே தேவன் பிதாவாகிய
தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய மீறுதல் எல்லாவற்றிற்காகவும் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே வந்து இவ்வளவு பாடுகள், இவ்வளவு நெருக்கங்கள், எல்லா உபத்திரவங்களையும் ஜெயித்து பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நமக்கு தந்து பலவிதமான செய்களினாலும் அவருடைய வசனத்தினாலும் நம்மை உறுதிப்படுத்தி எல்லா காரியத்திலும் நம்மை தேற்றி நடத்துகிற வேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு, அதாவது அவிசுவாசத்தினாலே நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணடிப்போமானால் நிச்சயமாகவே கடைசி நாட்களில் நாம் மிகவும் வேதனைப்பட வேண்டிய நாட்கள் வரும். அதற்கு நம்மை தேவன் அழைக்கவில்லை. தேவன் கொடுக்கப்பட்ட நாளிலே தேவனை ஆராதித்து அவருடைய சமூகத்தில் அவர் உற்சாகப்படுத்தி அவரை துதிக்கிறதிலும் அவரை ஸ்தோத்திரிக்கிறதிலும் ஜெபிக்கிறதும் ஆராதனைகளிலும் நீங்கள், ஏனென்று சொன்னால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களுக்கு தெரியும். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடந்து வந்து ஜெபிக்கிற ஜனங்களுக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவாய் என்னை நடத்துகிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து கொண்டிருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மால் உணர முடியும். பாருங்கள், ஆனால் ஜெபிக்க வராதவர்களுடைய வாழ்க்கையிலே, அநேகருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது எங்கே போகலாம், என்ன செய்யலாம் என்று தான் அங்கலாய்ப்பார்கள். தேவ சமூகத்தை நாட மாட்டார்கள். பாருங்கள், பலவிதமான நெருக்கங்கள் வரலாம். ஆனால் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் அந்த நேரத்தில் ஒரு பலனை தருவார். தேவனுடைய கிருபையை தருவார். அதில் தாங்கும்படியான வழி வாசல்களை கர்த்தர் திறந்து தருவார். அதற்காக நாம் தேவ சமூகத்தில் வர வேண்டும். அதான் சொல்லப்படுகிறது. 12வது வசனம், 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள் ஒருவர். பாருங்கள், எவ்வளோ அதிகமாக அந்த வசனங்கள் நம்மை உணர்த்துகிறது. பாருங்கள், சகோதரி, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் ஒருவனுக்குள்ளும் இராதபடி எச்சரிக்கையாக இருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வரத்தான் செய்யும். நம் ஜீவனோடு இருக்கிற நாள் வரையிலும் நமக்கு உபத்திரவம், பாடுகள், நெருக்கங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். அதிலிருந்து நம்மை மீட்டு கொள்ளுகிற தேவன் மாத்திரமே. ஏசப்பா ஒருவர் தாம் நம்மோடு கூட, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டிய கிருபைகளை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தந்து நம்மை உயர்த்துகிறவர், அவரோடு கூட ஆளுகைக்காக தகுதிப்படுத்துகிறவர் அவர் மாத்திரமே. அவரை நாம் அண்டிக் கொள்ளாதபடி நம்முடைய இஷ்டத்துக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்பாத காரியங்களை நாம் செய்வோமானால் தேவன் அந்த இடத்திலே வெட்கப்படுகிற தேவனாயிருக்கிறார். துக்கப்படுகிற தேவன், நம்மை வெட்கப்படுத்துகிற தெய்வம். அவர் துக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கம்தான் வரும். அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. நாம் தேவனை ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்தி அவரை துதித்து அவருடைய ஸ்தோத்திரித்து அவரை நாம் உயர்த்த வேண்டும். அவருடைய நாமம் எப்பொழுதும் உயர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. கடந்த நாளிலே அந்த பாஸ்டர் சொன்னார், எப்பொழுதும் என்னுடைய வீட்டுக்கு காலையிலே ப்ரேயரு, ஜபம், எல்லா காரியமும், எந்த இடத்துல போனாலும், எங்கே போனாலும், வேலை செய்கிற இடத்துல ஆனாலும் அவரை துதித்து கொண்டே இருக்கலாம். எவ்வளவு நெருக்கமானாலும் அவரை துதிக்கிறதிலே நாம் குறை வைக்காதபடி நாம் துதித்து கொண்டே இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் மாறிப்போவோம், மன சஞ்சலங்கள் மாறிப்போவோம், மன பாரங்கள் மாறிப்போவோம். அதான் சொல்லப்படுகிறது. 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். 3வது அதிகாரம் 6வது வசனம். 6வது வசனம். பாருங்க, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையிலே உண்டாகும் தைரியம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வேண்டும். தேவன் என்னை நடத்த போதுமானவர், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நான் போக வேண்டிய பாதை எனக்கு காட்டுவார், இக்கட்டுகள் வரும்போது என்னை விடுவிப்பார், வியாதிகள் வரும்போது என்னை தூக்கி சுமக்கிற தெய்வம் அவர் என்பதை நாம் உணர வேண்டும். அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். நமக்கு அவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அது நமக்கு செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர். வெளி வேஷத்தை பார்க்கிற தேவன் அல்ல, நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். நமக்கு உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் தேவன் அதை அறிவார். ஒருவன் சோகத்தோடு இருந்தால் சரி, இவனுக்கு என்ன பிரச்சனை என்று நாம் உணர்ந்து கொள்வோம். ஆனால் அப்படி அல்ல, தேவன் உள்ளந்திரியத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். அதுதான் சொல்லப்படும், நம்பிக்கையில் உண்டாகும் தைரியம். எது வந்தால் என்ன, என் தேவன் என்னை நடத்துவாரே,
எனக்கு வேண்டிய நன்மைகளை செய்வாரே, என்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போக வேண்டியதில்லையே என்று சொல்லி அதை சொல்லபடி நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடி எல்லாவற்றிற்காகவும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் கவலைப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்தின் அளவு கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை குந்திக் கொண்டே போகும், நம்முடைய மன சஞ்சலத்தினாலே பெருகி கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் வேதனைகள் பெருகிற வேளை, அந்த நம்பிக்கை விசுவாசம் போகிற வேளையில் இனி என்ன செய்வோம், அந்த வேறு எண்ணங்கள் வரும், இனி என்ன செய்யலாம் என்று சொல்லி. அப்படியல்ல, தேவனுடைய சமூகத்திலே நம்பிக்கையில் உண்டாகும் தைரியத்தில் மேன்மை பாராட்டலே முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஜீவனை எடுத்தாலும் சரி, அல்லாது அது அவர் கொடுத்தாலும் சரி, அந்த நாட்கள் முடிகிற வரையிலும் தேவனை பற்றியே மேன்மை பாராட்ட வேண்டும். தேவன் நன்மை செய்கிறவர், எனக்கு நன்மையானதை செய்வார். அப்படி தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நேரமும் அவரை மேன்மை பாராட்டி கொண்டிருப்போமானால், அவருடைய நாமம் உயர்ந்து கொண்டே இருக்குமானால், நம்மை கீழே விடுகிற தெய்வம் அல்ல. படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தோடு நல்ல முறையில் படித்து அப்படியே வரும்போது அதிலே ஏற்ற காலங்களே டெஸ்ட் வந்தாலும் கூட அதை எல்லாம் எழுதி பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அது உலக பிரகாரமான காரியம், அதை விட மேன்மையானது இது. தேவன் ஞானத்தை தருகிற தெய்வம், அறிவை தருகிற தெய்வம். நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்தது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் முன்னோட்டு போகலாம், தேவன் அதற்கான வழிகளை வைத்திருக்கிறார். ஞானத்தை தருகிற தெய்வம். நாம் எதை குறித்து கலங்கி சஞ்சலப்பட்டு நாம் முக்காடு போட்டுக்கொண்டு இருக்கிறதை இருந்து அழுது கொண்டே இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அழுது நம்முடைய கண்ணீர் தான் வீணாய் போகும். ஆனால் இருக்கிற இடத்துல எழும்ப வேண்டும். தேவன் எனக்கு யாவற்றையும் செய்கிறவர், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு உற்சாகத்தோடு கூட தேவ சமூகத்தில் எழும்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள் பாரங்கள் வருகிற வேளை அவைகளை எல்லாம் உதறிவிட வேண்டும். தேவன் பார்த்து கொள்வார். தேவன் பார்க்கிற தேவன், அவர் விசாரிக்கிற தேவன். நம்முடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் விசாரிக்கிற தெய்வம். ஒவ்வொரு நிமிஷமும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிற தெய்வம். அதாவது வேதம் சொல்லுகிற 1 பேதுரு 1:14 வாசித்து பாருங்க. 1 பேதுரு 1:14 அதல்ல, 1 பேதுரு 4:14 சாரி 4:14. ஆமாம். அந்த வசனம் எவ்வளோ அழகாக சொல்லப்படுது. நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். நம் ஒரு குற்றமும் செய்யாதபடி நமக்கு எதிராக பல வேதனைகள் துன்பங்களை கொண்டு வருவார்களானால் அது நம் பாக்கியவான்கள். நாம் ஆனால் குற்றம் செய்யும் போது நமக்கு அது வருமானால் அது பாக்கியம் அல்ல. கிறிஸ்துவின் நிமித்தம் பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால், நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற வேளையிலே சமாதானமாய் சுகமாய் சந்தோஷமாய் தேவனுடைய பாதையில் நாம் போய்கொண்டிருக்கும் போது நமக்கு நெருக்கம் வருமானால் நாம் பாக்கியவான்கள். அதை நாம் பாக்கியம் என்று எண்ண வேண்டும். அதிலே நாம் துக்கப்படுகிறவர்களாக அல்ல, அதிலே மன சஞ்சலப்படுகிறவர்களாக அல்ல. அதை அடுத்த சொல்லப்படுகிறது பாருங்கள், தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள தேவன். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். மேன்மையான மகிமையாகிய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர். பாருங்க, எவ்வளோ மேன்மையான தேவன் நம்மோடு கூட தங்கி இருக்கிறார் பாருங்கள். ஆனாலும் அவர்கள் நிமித்தம், மற்றவர்கள் நிமித்தம் அவருடைய நாமம் தூசிக்கப்படுகிற வேளையிலே நம்ம மூலமாக உங்களாலே தேவன் மகிமைப்படுவார். பாருங்கள், அநேகர் இன்றைக்கு சொல்லலாம், நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒழுங்காக இவனுக்கு வேற வேலை இல்லை, வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ஆராதனை என்று சொல்லி நம்மை கிண்டலாக பேசலாம் பாருங்கள். ஆனால் அந்த இடத்திலே நாம் தாழ்ந்து போகிறவர்களாக அல்ல, நாம் நம் மூலமாக தேவனுடைய நாமத்தை அந்த இடத்தில் உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நாம் மற்றவர்களாலே மற்றவர்களால் தூசிக்கப்படுகிறீர், உங்களாலே மகிமைப்படுவார். நம்மாலே தேவன் மகிமைப்பட வேண்டும். நாம் தேவனை ஆராதிக்கிறதுனாலே நாம் பலரும் பல காரியங்களை சொல்லலாம். நீ ஆராதித்தால் என்ன கிடைக்கிறது என்று கேட்கலாம். நீ எதையாவது கண்டாய் என்று கேட்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் எது நன்மை உண்டோ என்று கேட்கலாம். இவ்வளவு நாட்கள் நீ வேலை செய்தாயே, அல்லாவிட்டால் இவ்வளவு நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் என்ன மேன்மை என்று கேட்கலாம். அது நம்முடைய இருதயத்திலே ஒரு நிறைவான சந்தோஷம், ஒரு சமாதானம் இந்த உலகத்தால் கொடுக்கக்கூடாது பாருங்கள்.
அதை தேவன் தருகிற தேவன். அதற்காகத்தான் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். நாம் தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு அல்லேலூயா செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் நம் மூலமாக எப்பொழுதும் மகிமைப்பட வேண்டும். நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நான் வாலிப பிள்ளைகளை கவனிக்கிறது உண்டு. பாருங்கள், அன்னையவருடைய வாழ்க்கையிலே நான் யாரையும் குறை சொல்லுகிறதில்லை. உண்மையாகவே தேவனுடைய சமூகத்திலே உற்சாகமாய் அல்லேலூயா கரங்களை உயர்த்தி உற்சாகமாய் சொல்லும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவன் பார்க்கிற தேவன் ஒவ்வொரு இருதயங்களையும் ஒவ்வொரு உள்ளங்களையும் அவன் உற்சாகத்தோடு, அவருக்கு மகிமை என்றால் நாம் உண்மையாகவே தேவனுக்கு செலுத்த வேண்டியது. நாம் இப்படி அல்ல, இப்படி உயர்த்தினால்தான் அவருடைய நாமம் மகிமைப்படும். பாருங்கள், நாம் உலக பிரகாரமாக எந்த காரியத்திலும் நாம் தோல்வி அடைந்தவர்கள் அல்ல. எவ்வளவோ முன்னேறி நாம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் ஆனால் தேவனுடைய காரியத்திலே, தேவனுடைய சமூகத்தில் எந்த சின்ன பிள்ளை ஆனாலும் சரி, ஜெபிக்கிற வேளையிலே கண்ணு மூடி ஜெபிக்க வேண்டும். அது தேவன் பார்க்கிறார். அந்த பிள்ளைகளை தேவன் ஒவ்வொரு நாளும் உயர்த்துவார். அதே மாதிரி வேதம் வாசிக்கிற வேளையிலே, ஜெபிக்கிற வேளையிலே கண் திறந்து பேசி கொண்டிருந்தால் அந்த பிள்ளைகள், அது தேவன் பார்க்கிறார். அது தேவனுக்கு அருவருப்பான காரியம். அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சிறு பிராயத்திலிருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஜெபிக்கிற வேளையில் நிச்சயமாகவே கண்ணு அதனால் சில பிள்ளைகளை பார்க்கும்போது பைபிளை போட்டு காலில் போட்டு சவுட்டுவார்கள். அது எவ்வளவு மேன்மையான தேவனுடைய வசனங்கள். அதை கூட இப்பொழுது பிள்ளைகள் அதை கவனிக்கிறதில்லை, சவுட்டியே போகிறார்கள். அப்படியல்ல, நீங்கள் பிள்ளைகளிடத்தில் சொல்லுங்கள். பிள்ளைகள் வேத வசனங்களை வாசிக்கிற, ஜெபிக்க, தேவனுடைய சமூகத்தில் வரும்போது அவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி இருப்போமானால் அந்த பிள்ளைகள் வருங்காலங்களிலே அவர் தேவன் வல்லமையாக பிள்ளைகளை எடுத்து கரங்களை எடுத்து பயன்படுத்துவார். பாருங்கள், பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார். வருங்கால வாழ்க்கை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் இந்த சண்டே கிளாஸில் இருக்கும்போது ஆனாலும் சரி, நம்முடைய செவ வேளையில் ஆனாலும் சரி, கண்ணை திறந்து வைத்து பேசி பலவிதமான காரியங்களை சொல்லி கொண்டிருப்பார்கள். அந்த வாழ்க்கையிலே தேவன் அதை விரும்புகிற தேவன் அல்ல. தேவன் மிகவும் வைராக்கியம் உள்ள தேவன். ஆனால் பாருங்கள், அப்போஸ்தலருடைய காலங்களிலே எத்தனை காரியங்களை நாம் சொல்ல முடியும். அனலியா சப்பீரால் ஒரு சின்ன பொய் சொன்னால் இவ்வளவுதானா? ஆமாம், இவ்வளவுதான், விழுந்து மரித்து போனான். அப்படி உள்ள காலம் அல்ல. இப்போ இது கிருபையின் காலம். தேவன் தாராளமாய் கொடுத்திருக்கிறார் மனம் திரும்பும்படியாக. இன்னமும் இருக்கிற பாவ சாப ரோகங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்பும்படியான ஒரு வாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்முடைய குறைவுகள் இல்லையா? நாம் என்னிலே அநேக குறைவுகள் உண்டு. நம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையிலே பார்க்கும்போது வெறும் அழுக்கான கந்தையாக இருக்கிறது என்று வேதவசனம் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது. நாம் ஞானி அல்ல, நாம் பெரியவர்கள் அல்ல, தேவனுடைய பார்வையிலே நாம் ஒன்றும் அல்ல. ஆனால் தேவன் நம்மை நிறுத்தி இருக்கிறார். அவருடைய கிருபை, அதை நாம் உணர வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து வருவோமானால், தேவன் நம் மத்தியில் இருப்பாரானால், அவர் எல்லாவற்றையும் கவனிக்கிற தேவன். பாருங்கள், அதன்படி தேவன் ஆசீர்வாதங்களை தருவார். அதனால் அதை விட்டு விடுகிறவர்களாக அல்ல. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், அந்த 13வது வசனம், எபிரேயர் 3:13வது வசனத்தை வாசிங்கள். பாருங்கள், சில மனுஷருடைய இருதயங்கள் கடினப்பட்டு போனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அது தெரிகிற வேளையிலே அதை நாம் உணர்த்த வேண்டும். அப்படி அல்ல என்று சொல்லி நாம் அந்த காரியத்தை, அதாவது ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். நாம் சொல்ல வேண்டிய காரியங்களை நிச்சயமாகவே சொல்ல வேண்டும். சொல்லாமல் அதை மறைத்து வைப்போமானால் தேவன் நம்மிடத்திலே ஒரு நாளைக்கு அதை கேட்பார். நீ அறிந்திருந்தாயே, உனக்கு தேவன் ஞானத்தை தந்திருந்தாரே, நீ அதற்கு சொல்ல வேண்டிய வாய்ப்பு உனக்கு உண்டாயிருந்ததே, அல்லாவிட்டால் ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு உனக்கு உண்டாயிருந்ததே, அந்த மனுஷன் அதை இழந்து போனானே, நீ சொல்லியிருந்தால் அந்த மனுஷன் ஜீவித்திருப்பானே, நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசித்திருப்பானே என்று சொல்லி அதை பாருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையில் நாளே கடினப்பட்டு போகாதபடி இன்று எனப்படும் அளவும், ஒவ்வொரு நாளும், நாம் நேற்றல்ல இன்றல்ல, இனி வருகிற நாட்கள் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அது 14வது வசனத்தை கூட வாசியுங்கள். சோதரம், நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவறியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவனுடைய சமூகத்திலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆரம்பத்திலே என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்லுவேன். ஆனால்
இங்கே வந்த உடனே ஆசீர்வாதம் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும் என்று தான் கடந்து வந்தேன் பாருங்கள். என்னோட வாழ்க்கையில் பிள்ளைகள் இல்லாதபடி 8 வருஷங்கள் கடந்து போனது. அந்த அந்த சமயங்கள் தான் நான் இந்த இடத்துல கடந்து வந்தேன் பாருங்கள். செபித்தோம். தேவனுடைய சமூகத்தில் பல நெருக்கங்கள், பல இக்கட்டுகள், பல சோதனைகள் கடந்து வந்தது. ஆனால் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய கிருபையை தேவன் ஒவ்வொரு நாளும் கொடுத்தார். அந்த நாட்களில் நான் இதே மாதிரி எல்லா காரியத்திலும் வளர்ந்தவன் அல்ல, நான் குறைவுள்ளவனாகத்தான் இருந்தேன். ஆனால் அந்த நாட்களை எல்லாம் தேவன் மறந்து மன்னித்து நம்மை அந்த கிருபைக்குள்ளதாக நம்மை கொண்டு வரும்படியாக தேவன் எவ்வளவோ வாஞ்சையினாலே, அது ஆரம்பத்திலே நாம் தெய்வ சமூகத்தில் வருகிற வேளையிலே கைதட்டி பாடி அவரை துதித்து ஸ்தோத்திரித்து ஜெபிக்க எத்தனை கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார் பாருங்கள். அதன்படி நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். நாம் கீழ் நோக்கி அல்ல, தேவனுடைய சமூகத்திலே அவரை மகிமைப்படுத்தி கொண்டு மேன்மைப்படுத்தி கொண்டு முன் பாதையிலே போகும்போது நமக்கு எதிராக பல ஆபத்துகள், பல எதிரான தடைகள் எல்லாம் வரலாம். அந்த எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து இம்மட்டும் வழிநடத்தின தெய்வம் என்று நாம் பார்க்கிறோம். இனியும் வழிநடத்த அவர் போதுமானவர். அவ்விதமாய் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவறியந்தவும் அந்த நாட்களில் நாம் எதற்காக தேவ சமூகத்தில் கடந்து வந்தோம்? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை கிடைக்காதா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுகம் கிடைக்காதா? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் ஒரு மாற்றம் கிடைக்காதா என்று சொல்லி எவ்வளவு வாஞ்சியோடு தாகத்தோடு தேவ சமூகத்தில் நாம் ஆராதிக்க வந்தோம். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அது உறுதியாக பற்றி கொண்டு நாம் இன்றைக்கு இருக்கிறோமா பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்தது போதும். இப்பொழுது ஏகதேசம் நம்ம ஓரளவுக்கு தேவன் ஜீவிக்க வேண்டிய வழி வாசலை தந்திருக்கிறார். இனி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை போகலாம், மற்ற நாட்கள் வேண்டாம் என்று சொல்லி. அப்படியல்ல தேவ ஜனமே, தேவனை நாம் மகிமைப்படுத்த நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் பெருகி கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையும் விசுவாசமும் பெருகி கொண்டே இருக்கும். பெரிய ஆபத்துகள் கடந்து வந்தால் கூட தேவன் அதிலிருந்து நம்மை விடுவிப்பார் என்ற ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். அதுக்கு தான் இந்த காரியங்களை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்கள். நாம் அதை வாசிக்கிறவர்களாய், அந்த வசனங்கள் நம்ம தியானிக்கிறவர்களாய், அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறவர்களாய், வேண்டாத அதாவது முன்னே காலங்களே சொல்லுவார்கள், உண்மையே பேச வேண்டும். நம்முடைய தலை போனாலும் கூட பேச வேண்டிய உண்மை அல்லாமல் பாக்கி எது வந்தாலும் அநீதியினால் வருகிறது, அதை தேவன் பார்த்து கொள்வார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் பிதாவுக்கு முன்பதாக அவருக்கு கொடுத்த எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவராக இருந்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மை இருக்க வேண்டும். மோசே அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மை உள்ளவர்களாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். அப்படியாக தேவன் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அது முடிவு பரியந்தம் தேவனை கவனித்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார் அதை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது அதிகாரம் 3வது வசனம். வீட்டை உண்டு பண்ணினவர், அதாவது நம்மை உண்டு பண்ணினவர். நாம் ஒரு சின்ன வீடு வைத்தால், சின்ன வீடு வைக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் என்ன தேவை, என்னென்ன செய்ய வேண்டுமோ அது எல்லாம் நாம் மிகவும் நேர்த்தியாய் அதை பார்த்து செய்வோம். நம்முடைய வீடு அழகாக இருக்க வேண்டும். நாம் தங்கி இருக்கிற வீடு, அதை உண்டு பண்ணுகிறவர் அதிக மேன்மை உள்ள அதே போல நம்மை உண்டு பண்ணினவர், நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை பாதுகாக்கிற தெய்வம், அவர் மகா மேன்மை உள்ளவர். அவர் நம்மை கண்ணின் இமை போல நம்மை பாதுகாக்கிற தெய்வம் பாருங்கள். அவருடைய சமூகத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே நமக்கு எதிராக பொல்லாத சத்துரு பல காரியங்களை கொண்டு வருவான், பல காரியங்களை, சதி திட்டங்களை. எப்பொழுது நிற்கிறவன் விழுந்து போகாதபடி தன்னை காத்துக்கொள்ள கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு பரிசுத்தவானா இருந்தாலும் சத்துரு நம்முடைய உள்ளத்திலே ஒரு சின்ன ஒரு காரியத்தை கொண்டு வந்தால் கூட நாம் அதில் விழுந்து போவோம். மிகவும் ஜாக்கிரதை. தேவனுடைய ஞானத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். தெய்வமே எந்த காரியத்தில் ஆனாலும் ஞானத்தோடு அதை செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்றே நாம் செய்ய வேண்டும். அதையே தேவன் விரும்புகிறார் பாருங்கள். 4வது வசனத்தை வாசியுங்கள். அது எபிரேயர் 3:4.
எந் ஆ எல்லாவற்றையும், இந்த உலகத்தில் எல்லா சகலத்தையும் உண்டாக்கினவர் தேவனே. தேவனை அல்லாமல் ஒன்றும் இங்கே உண்டாகவில்லை. எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் பாதுகாக்கிறவர், எல்லாரையும் வழிநடத்துகிறவர். அதன்படியே தேவன் நம்மை நடத்துவார். நமக்கு எந்த காரியத்திலும் ஒரு குறையும் வைக்க மாட்டார். 5வது வசனத்தை கூட வாசித்து முடிக்கலாம் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை ஆராதிக்கிற காரியத்திலே நாம் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் கடந்து வாருங்கள். ஜெபிக்கிற நேரங்களில் கடந்து வாருங்கள். தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரை கண்டும் எதை குறித்து நாம் சோர்ந்து போகக்கூடாது. அநேகர் பல காரியங்களை நாம் சொல்லலாம். பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு பிசாசு நம்மளை கவனிக்கிறானோ இல்லையோ, நம்முடைய பக்கத்து அயல் வீட்டுக்காரர்கள் நம்மை மிகவும் கவனிப்பார்கள். இவன் இப்படியே பைபிளை எடுத்துக்கொண்டு கரெக்டாக எல்லா நாளும் ஆராதனைக்கு போகிறானே, இவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறு உண்டா என்று சொல்லி பார்க்கும்படியாக மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அயல் வீட்டுக்காரர்கள் அவளுக்கு முன்பதாக நாம் சாட்சி உள்ளவர்களாய் நிற்க வேண்டும். அதை நாம் முதலாவது நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வீட்டிலே நாம் வாழ்கிற நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்குள்ளதாக பல காரியங்கள் கடந்து வரும். அதிலே நம்முடைய வாய் பதறி அல்லாவிட்டால் நம்முடைய ஏதாவது காரியம் பேசி அந்த இடத்திலே ஒரு சஞ்சலத்தை நாம் உண்டு பண்ணக்கூடாது. எல்லாவற்றையும் ஞானமாய் வீட்டில் ஆனாலும் சரி, வெளியில் ஆனாலும் சரி, எந்த காரியத்திலும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் நம்மை தாங்க வேண்டும். அந்த இடத்துல நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும். ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவியின் கனி உண்டாக வேண்டும். நான் கடந்த நாளுக்கு பாருங்கள், இயேசு கிறிஸ்து அத்திமரம் வழியே நடந்து போகும்போது அவருக்கு பசியாக இருந்தது. ஆனால் அது கனி காலமல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இலை நிறைய இருந்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் வெளித்தோற்றமாய் நல்ல முறையில் அல்ல, அது கனியோடு கூட இருக்க வேண்டும். ஆவியின் கனிகள் வேண்டும். அதான் அவர் கனியை பார்த்தபோது அது கனி காணவில்லை. அது கனி காலம் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்க. ஆனாலும் கூட அதில் கனி இருந்திருக்க வேண்டும் என்று அநேக பக்தர்கள் சொல்லுகிறது. அநேக பிரசங்கத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். அதில் ரட்சிப்பின் கனி இருந்திருக்க வேண்டும் என்று அதில் சொல்லுகிறார்கள். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலே இலை மாத்திரம் அல்ல, வெளித்தோற்றம் அல்ல, நம்முடைய உள் மனசிலே அந்த ஆவியின் கனிகள் அந்த இடத்துல நம்மை தாழ்மைப்படுத்தி கொள்ளத்தக்கதாக, அந்த இடத்துல பொறுமையாய் நம்மை காத்து கொள்ளத்தக்கதாக, எல்லா விதமான அந்த இடத்துல நாம் எவ்வளவு நெருக்கம் கோபம் வந்தாலும் கூட அந்த இடத்துல ஒரு புன்சிரிப்போடு கூட அவைகளை எல்லாவற்றையும் நாம் பொறுத்து கொள்வோமானால், சகித்து கொள்வோமானால் அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவன் அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்வார். அதற்காகத்தான் இப்படி இருக்க சகோதரரை நீங்கள், அதாவது வேதத்தில் சொல்லப்படும் அந்த தேவனை கவனித்து பார்க்க வேண்டும். எப்பொழுதும் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலராய் ஒவ்வொரு நாளும் இருந்து இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து பார்த்து கடந்து போக வேண்டும். இனி தேவன் நமக்கு முன்பதாக கடந்து வர மாட்டார். தேவன் சகலத்தையும் செய்து முடித்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தேவன் சகல நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சகல நன்மைகளை தேவன் நமக்கு எழுதி கொடுத்து விட்டார். அதை நாம் வாசித்து அதிலே நாம் உணர்ந்தவர்களாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். ஒரு பாடலில் 2 அடியை மாத்திரம் பாடி ஜெபித்து முடிக்கலாம். அல்பகாலம் மாத்திரம் இப்பூவிலே வாசம், சொற்புறமானென்றே நித்தியமாம் வீடு. அல்பகாலம் மாத்திரம் இப்பூவிலே வாசம், சொற்புறமானென்றே நித்தியமாம் வீடு, என்றே நித்தியமாம் வீடு. என் பிரயாண காலம் 4 விரல் நீளம், ஆயதன் பிரதாபம் கஷ்டத மாத்திரம். என் பிரயாண காலம் 4 விரல் நீளம், ஆயதன் பிரதாபம் கஷ்டத மாத்திரம். ഞാൻ പറந்து വേഗം പ്രിയനോട് ചേരും, വിൺമഹിമ പ്രാപിച്ചെന്നും വിശ്രമിച്ചിടും. ഞാൻ പറന്ന് വേഗം പ്രിയനോട് ചേരും, വിൺമഹിമ പ്രാപിച്ചെന്നും വിശ്രമിച്ചിടും, എന്നും വിശ്രമിച്ചിടും. പാളയത്തിനപ്പുറത്ത് കൽസമേൽക്കുക നാം, പാടുപെട്ട യേശുവിൻ്റെ നിന്ദ ചുമക്കാൻ.
പാളയത്തിൻ അപ്പുറത്തിൽ കഷ്ടമേൽക്കുക നാം പാടുപെട്ട യേശുവിൻ്റെ നിന്ദ ചുമക്കാം. നിൽക്കും നഗരം എല്ലിവിടെ പോർക്കളത്തിൽ അത്രേ നാം നിൽക്ക വേണ്ടിയ പോർ പൊരുത് യാത്ര തുടരാൻ. നിൽക്കും നഗരം എല്ലിവിടെ പോർക്കളത്തിൽ അത്രേ നാം നിൽക്ക വേണ്ടിയ പോർ പൊരുത് യാത്ര തുടരാൻ. വേഗം യാത്ര തുടരാൻ. നാട് വിട്ട് വീട് വിട്ട് നാമക്കേയൻ കൂട്ടം വിട്ട് കാഠിന്യമാം ശോധനയിൽ ധ്യാനം ചെയ്തോരായി. നാട് വിട്ട് വീട് വിട്ട് നാമക്കേയൻ കൂട്ടം വിട്ട് കാഠിന്യമാം ശോധനയിൽ ധ്യാനം ചെയ്തോരായി. കൂടി ഒന്നായി വാളാൻ വാഞ്ചിച്ചെത്ര നാളായി കാരുണ്യവാൻ പണി കളിച്ച കൊട്ടാരം തന്നിൽ. കൂടി ഒന്നായി വാളാൻ വാഞ്ചിച്ചെത്ര നാളായി കാരുണ്യവാൻ പണി കളിഞ്ഞ കൊട്ടാരം തന്നിൽ. ആ കൊട്ടാരം തന്നിൽ അല്പകാലം മാത്രം ഈ പൂവിലെ വാസം സ്വർപ്പുരമാണെൻ്റെ നിത്യമാം വീട്. അല്പകാലം മാത്രം ഈ പൂവിലെ വാസം സ്വർപ്പുരമാണെൻ്റെ നിത്യമാം വീട്. ഇമ്മട്ടും ദൈവകൃപை നമ്മളോട് கூட இருந்ததற்காய் நன்றியோடு அவரை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன்.